கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ரைட். இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் பிளானிங் ஆரம்பிக்கும் போது ராபர்ட் ஐயா ஒரு காரியத்தை என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார். என்ன காரியம்னா, ஐயா பொதுவாகவே ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னாலே வெளியில இருந்து தான் ஆயர்கள் அருளுரை ஆற்றுவாங்க. எங்களுடைய ஆயர் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை பற்றி என்ன பேசணும்னு நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒருவேளை கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த நாள் ஒரு சின்ன ஒரு 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 மெடிடேஷன் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். குறிப்பா கடந்த வாரத்தில் மிக சிறப்பாக ஆயரை அவர்கள் நம்மிடத்திலே அறுவடை திருவிழாவை குறித்து பகிர்ந்து கொண்டார். இந்த நாளிலும் ஒரு சில காரியங்கள் கொடுக்குதலை பற்றி நான் பேச போறதில்ல. இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த தியாலஜிக்கல் அந்த கண்டென்ட்டை மட்டும் உங்களிடத்துல ஹைலைட் பண்ணிட்டு அடுத்த நிகழ்வுக்குள்ளாக கடந்து செல்ல நான் ஆசைப்படுகின்றேன். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாரும் தூய ஆவியே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். நீர் எங்களோடு இடைப்படுவீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவன் சத்திய வார்த்தைகளால் எங்களோடு பேசும். எங்கள் கற்பார மீட்பெருமான கடவுளே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் ஏற்படைய இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இட்ஸ் a powerful spiritual journey. It's a powerful spiritual journey. எது என்றால், இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கான இந்த செலிப்ரேஷனும் இதற்காக நாம் ஆயத்தப்படுகின்ற இந்த பயணம் என்பது ஒரு ஆவிக்குரிய காரியம் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். அவைகளை நீங்களும் உணர்ந்து கொள்ள இந்த காலவேளையிலே உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். ஒரே ஒரு திருமறை பகுதி தான் வாசிக்க கேட்டோம். உபாகமும் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் 2 விசுவாச பிரமாணங்கள் இருக்கிறது. There are 2 creeds in our denomination. நம்முடைய திருச்சபையில என்னென்ன creed இருக்கு? என்னென்ன விசுவாச பிரமாணம்? அப்போஸ்தல விசுவாச பிரமாணம், இன்னொன்னு நிசியா விசுவாச பிரமாணம். இன்னைக்கு நீங்க நானும் வாசிக்க கேட்ட இந்த திருமறை பகுதி எபிரேயர்களின் விசுவாச பிரமாணம். It's a creed of ஹீப்ரு ஜனத்தோடைய, ஹீப்ரு மக்களுடைய விசுவாச அறிக்கை தான் இந்த பகுதி. அவர்கள் தங்கள் யார் என்பதை கர்த்தருக்கு முன்பாக அறிவிக்கக்கூடிய மிக ஆழமான ஒரு பகுதி தான் இந்த டியூட்டனாமி 26:1-15. இதுல 3 காரியங்கள். கன்ஃபெஷன் ஆஃப் ஹார்ட், இருதயத்தை திறந்து ஆண்டவரிடத்தில் மனப்பூர்வமாக அறிக்கை செய்கிற நிகழ்வு இங்க நடைபெறுகிறது. கன்ஃபெஷன். 2வது காரியம் மெமரி ஆஃப் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். கர்த்தர் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்திருக்கிறார் என்பதை திரும்பி பார்த்து நினைவில் இருப்பதை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்தல். அதுதான் இதுல இருக்கக்கூடிய 2வது காரியம். 3வது காரியம் ஆக்ட் ஆஃப் கிராட்டிடியூட், நன்றி செலுத்துதல். கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தார், இதை நான் கர்த்தருக்கென்று நன்றி பலியாக திருப்பி கொடுப்பதுதான் இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலும் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய, எபிரேய மக்களுடைய விசுவாச பிரமாணத்தின் அடித்தளமாக இருக்கிறது. அருமையான தேவஜனமே, நீங்கள் வசனங்கள் 5-9 வரை நீங்க வாசித்தீங்கன்னா அந்த 5ஆம் வசனம் இப்படியாக தொடங்குகிறது. படிக்க கேட்போமா? அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டும். You need to tell, proclaim, acknowledge. அப்படின்னு அர்த்தம்னா, நான் யாருன்னு கடவுள் முன்னாடி சொல்லணும். இதுல இந்த டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இங்கிலீஷ்ல யாராவது பைபிள் வச்சிருக்கீங்களா? இந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? ரைட். இதனுடைய நேரடி மொழிபெயர்ப்பு என்னவென்றால், அலைந்து திரிகிறவன். என்னுடைய தகப்பன் யார் என்றால் அலைந்து திரிகிறவன். இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவர்கள் மூவரும் அர்மேனிய. நம்மளுடைய தமிழ்ல நீங்க வாசிக்கும் போது எப்படி இருக்கிறது? எந்த நாட்டை சார்ந்தவர்கள்? சீரிய தேசத்தார் அப்படின்னு இருக்கும். இதே நீங்க நியூ டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது அர்மேனிய நாட்டை சார்ந்தவர்கள் இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி அழகான ஒரு வார்த்தை இருக்கும், அலைந்து திரிகிறவர்கள். தேவர் நோமேட். இஸ்ரவேல் ஜனங்கள் உடைய தொடக்கம் அவர்கள் நாடற்றவர்கள், நிலமற்றவர்கள்,
அடையாளமற்றவர்கள். ஆபிரகாம் அலைந்து திரிந்தவர், ஈசாக்கு அலைந்து திரிந்தவர், யாக்கோபு அலைந்து திரிந்தவர். இப்படி அலைந்து திரிந்த மக்களுக்கு கர்த்தர் ஒரு நாட்டை கொடுக்கின்றார். அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்த முதல் குறிப்பு. ரிமெம்பர் where God brought you from. கடவுள் எங்கிருந்து நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ஜீரோல இருந்து, ஒன்றுமே இல்லாத நிலையில இருந்து உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி இருப்பீங்க. எனக்கு தெரிந்து ஒருவேளை ஒரு சிலர் இருக்கலாம், நான் born with golden spoon சொல்லக்கூடியவங்க, born with silver spoon சொல்லக்கூடியவங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான பாப்புலேஷன் கண்டிப்பா ஒரு ஸ்கிராச்ல இருந்து தான் ஆரம்பித்திருப்பீர்கள். இன்னைக்கு நீங்கள் திரும்பி பாருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை எவ்வளவாக உயர்த்திருக்கிறார். அப்படி உயர்த்தப்பட்டவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. ரைட். அப்ப எல்லாருமே ஏதோ ஒரு அடித்தட்டத்திலிருந்து, அடிநிலமிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு இந்த அறுவடை பண்டிகை காணிக்கையை கொடுப்பது மட்டுமல்ல, லுக் பேக், திரும்பி பாருங்க. உடனே பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க, உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்க. திரும்பி பார்க்கும்போது இந்த பிக்சர்ஸ் போட்டிருக்கு. அதாவது இவர்கள் அலைந்து திரியிறாங்க. எங்கெல்லாம் நதி ஓடுகிறதோ அந்த நதியில அவங்க செட்டில் ஆவாங்க. அதுதான் நோமேடுடைய முக்கியமானது. ஆபிரகாம் அப்படிதான் நதியோரமா போய் தன்னுடைய கூடாரத்தை அமைத்து வாழ்ந்து வந்தார்கள். இப்படி அலைந்து திரிந்தவர்கள் சொல்றாங்க, but God brought us out with his mighty hand, outstretched arm. கர்த்தர் ஓங்கிய பலத்தினாலும், என்ன வசனம் அது வாசிங்க, தம்முடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்கள் 10 வாதைகள் கொண்டு கர்த்தர் எங்களை அழைத்து வந்தார். ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இது வாக்கு பண்ணப்பட்ட தேசம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? பாஸ்போர்ட் வாங்கிட்டு கிளம்பிடுங்க. இது என்னது? இது ப்ராமிஸ் லேண்ட். ஆமென். கர்த்தர் இந்த தேசத்தை நமக்கு வாக்குத்தத்தத்தின் தேசமாக, நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு இடமாக கொடுத்திருக்கிறார். I just want to compare இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வையும் நம்முடைய வாழ்வையும் நினைத்து பாருங்கள். ஏதோ ஒரு புள்ளியில, ஏதோ ஒரு இடத்துல வேலைக்காக, இன்டர்வியூக்காக கம்பெனியாக ஏறி இறங்கிய நாட்களை நினைத்து பாருங்க. இன்னைக்கு குடும்பத்தோடு ஒரு நல்ல வேலையோடு கர்த்தர் இந்த தேசத்திலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஓங்கிய புயத்தினாலே கர்த்தர் நம்மை ரட்சித்து மட்டும் உயர்த்திருக்கிறார். உயர்த்தப்பட்டவர்கள் ஒரு ஹல்லேலூயா சொல்ல கேட்போமா? ஆமென். அடுத்ததாக நான் 3 காரியங்களை நான் சொல்ல வேண்டும். we were nothing, we were once oppressed, we have no land, no identity, no future. நாம் ஒரு காலத்திலே எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்றால், ஒன்றுமில்லாமல் இருந்தோம். ஒரு காலத்திலே ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தோம். ஒரு காலத்திலே நிலமற்றவர்களாக இருந்தோம். வாழ்வு இருந்தவர்களாக இருந்தோம். எதிர்காலம் இல்லாமல் இருந்தவர்களாக இருந்தோம். இன்னைக்கு கர்த்தர் அத்தனையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்க ஊர் ஜபாரையில இப்படி ஒரு வசனம் இருக்கும், நம்மை தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். ஏன்னா எங்க ஊருக்கு வெள்ளைக்கார மிஷினரி என்னைக்கு வந்தானோ அன்னைக்குதான் எங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டது. ஆமென். நம்மை தாழ்வில் நினைப்பதற்காக கடவுள் தம்முடைய தூதர்களை அனுப்பினார். அதனாலதான் இன்னைக்கு நாம் கர்த்தரின் பிள்ளைகளாக கர்த்தருக்கு நன்றி சொல்ல இங்க கூடியிருக்கின்றோம். அருமையான தேவச்சனமே, நான் சொல்ல வந்த முதல் குறிப்பு ரிமெம்பர். 2வது ஆஃபர். நான் ஆஃபர் உடனே உங்களுடைய பணத்தை ஐயா பேசுறாருன்னு நினைக்காதீங்க. ஆஃபர் அப்படின்னு சொல்லும் போது கொடுங்கள். 10-11 வாசிக்க கேட்போமா? வசனங்கள் 10-11. கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் கனிகளின் முதல் பலனை. ஐயா, இந்த பாலைவனத்துல நான் எங்க கனியை தேடுவீங்கன்னு நினைக்காதீங்க. இங்க கனி என்பது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற கனிகள். இங்க அழகா இருக்கு. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க மனைவி, உங்க கணவர், உங்க பிள்ளைகள், உங்க பாக்கெட்ல இருக்கிற வேலெட்ல இருக்கக்கூடிய ஏடிஎம் கார்டோ இல்ல கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ, அது கர்த்தர் கொடுத்த கனிகள். ஆமென். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள். அதே போல நல்ல ஆரோக்கியத்தோடு இங்க இருக்கிறீங்க. யாராவது ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? இல்ல, கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் தான் அந்த கனிகள். உன்னுடைய கனிகளை வாசிங்கம்மா. கொண்டு வந்தேன் என்று சொல்லி சந்நிதியில் வைத்து பணிந்து, நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கும் பரதேசியும்
உன் வீட்டாருக்கும் சகல நன்மைகள். அந்த வார்த்தைகளை கோடிட்டு பாருங்க. 11 மாதங்களை திருப்பி பாருங்க. கர்த்தர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். ஆமென். ஒரு நிமிஷம் கண்களை மூடி யோசித்து பாருங்க. I just want to do this, ஒரு எக்ஸசைஸ். யோசிச்சு பாருங்க. 11 மாசம் கர்த்தர் எத்தனை நன்மைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடு. 11 மாதம் எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு சுகம், எவ்வளவு ஆரோக்கியம், எவ்வளவு பலம், எவ்வளவு உயர்வுகள். நீங்க இங்க இந்த தேசத்துக்கு வரும்போது எந்த நிலைமையில இருந்தீங்க, இன்னைக்கு எத்தனை நன்மைகள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தந்திருக்கிறார். இவைகளை இங்கே செலுத்துங்கள். ஆமென். அதுதான் நான் சொல்ல வந்தேன். காணிக்கை மட்டுமல்ல, எதை செலுத்துங்கள்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்கும் கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காணிக்கையை செலுத்துங்கள். காணிக்கை நான் சொன்னது பணத்தை சொல்லல, உங்களையே கர்த்தருக்கு என்னவா கொடுங்க? காணிக்கையா கொடுங்க. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆஃபர் யுவர் செல்ஃப். அதுதான் நான் சொல்ல வந்த 2வது குறிப்பு. இதுல அழகா ஒரு வார்த்தை இருக்கிறது, கீழே இருக்கிறனால தெரியல. எவ்ரிதிங் ஐ ஹாவ் இஸ் ஃப்ரம் காட், எவ்ரிதிங் ஐ ஹாவ் பிலாங்ஸ் டு காட். ஆமென். நம்ம காணிக்க போடும்போது ஒரு வார்த்தை சொல்லுவோம், உம்மிடத்தில் பெற்று உமக்கே கொடுக்கிறேன். ஆமென். ஆமாவா இல்லையா? நான் என் பிள்ளைகிட்ட கேட்டேன், அந்த சாக்லேட் எனக்கு கொடுன்னு. நோ டாட், இட்ஸ் மைன் அப்படின்னா. ஆனா வாங்கி கொடுத்தது யாரு? அது சாக்லேட் வாங்கி கொடுத்தது யாரு சொல்லுங்களேன்? நான் தானே. நான் கொடுத்த சாக்லேட்டை நான் கேட்டா அவன் என்ன சொல்றா? இட்ஸ் மைன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதம் உங்களுடையது இல்லை. ஆமென். உங்க கையில இருக்கிற நன்மைகள் யாருடையது கிடையாது, உங்களுடையது கிடையாது. அது யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடைய கரத்தில் வாங்கி கர்த்தருக்கே நாம் கொடுக்கின்றோம். ஆமென். அதுதான் நான் சொல்ல வந்த 2வது குறிப்பு, ஆஃபர். 3வது குறிப்பு, இன்னைக்கு நம்ம வாசித்த அந்த அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை படிக்க கேட்போமா? 15th verse. ரைட். ஆசீர்வதியும். இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தர் பரலோகத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ நான் என் வாழ்க்கையில நான் திரும்பி பார்க்கணும். ஆண்டவரே, நான் என் தொடக்கம் இப்படியாக இருந்தது, என்னை இம்மட்டும் நீர் ஆசீர்வதித்திருக்க உமக்கு நன்றி, என்னையே உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும்போது பரலோகத்தில் இருக்கிற நம் தேவன் நம்மை அடுத்த ஆண்டு ஆசீர்வதிப்பார். ஆமென். இதை செய்ய தவறிட்டோம்னா ஆண்டவரிடத்துல நன்மைகளை எதிர்பார்க்கிறதுல என்ன இல்லை, அதுல ஒரு பயனுமே இல்லை. கர்த்தருக்கு நான் இதை செலுத்தும் போது, கர்த்தருக்கு என்னையே நான் செலுத்தும் போது கர்த்தரிடத்தில் நான் நன்மைகளை எதிர்பார்க்க முடியும். நான் ஒரு சின்னதா இங்க என் கையில இந்த தெனை வச்சிருக்கேன். இந்த லவ் பேர்ட்ஸ் உடைய இந்த தானியத்தை வைத்திருக்கிறேன். இது என் கையில தானியம் தான். ரைட்டா? இது எவ்வளவு நாள் வச்சாலும் அது தானியம் தான். ஆனா இந்த தானியத்தை அந்த மண்ணுக்குள்ள போட்டா அது என்ன வரும் சொல்லுங்களேன்? முளைக்கும். ரைட்டா? இப்போ என் கையில இருக்கும்போது அது ஒரு தானியம். ஆமாவா இல்லையா? இதே அதில் நான் போடும்போது முளைத்து நிறைய வருமா இல்லையா? அப்போ கடவுளுக்கு நாம் கொடுக்கும்போது ஒண்ணுதான் கொடுக்கிறோம், ஆனா அதை பெற்றுக்கொள்ளும் போது சொல்லுங்களேன், அதிகமாய் பெற்றுக்கொள்கின்றோம். அப்போ நீங்கள் எவ்வகையில் கடவுளுக்கு கொடுக்கிறீர்களோ அவ்வகையில் அதிகமாக பெற்றுக்கொள்வீர்கள். மறுபடியும் நான் சொல்றது, உங்கள் நேரத்தை, உங்கள் விசுவாசத்தை, உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு என்று கொடுங்கள். கர்த்தர் அதை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாமா? உங்க குடும்பத்தோடு இருப்பீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தோடைய கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். இல்லை நீங்க தனியா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய இருதயத்துல கையை வைத்துக் கொள்ளுங்க. உங்க குடும்பத்தை நினைவு கொண்டுங்க. ஆண்டவரே, என்னை இம்மட்டும் நீர் ஆசீர்வதித்திருக்கீங்க சாமி. நாங்கள் குடும்பமாய், ஒருவேளை என் குடும்பம் இங்க இல்ல, தேசத்துல இருக்கிறாங்கன்னா கூட நாங்கள் நினைவு கூறுகின்றோம். தேசத்துல, இந்திய தேசத்துல இருக்கிற என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறீங்க. இங்க இருக்கிற என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறீங்க. எத்தனை நன்மைகளை என் வாழ்க்கையில செய்திருக்கீங்க. அதுக்கு ஈடாய் நான் என்ன செலுத்துவேன்? என்னையே நான் செலுத்துகின்றேன்.
ஆண்டவரே, எங்களை குடும்பமாய் உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையில நீர் கொடுத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், இவை எல்லாவற்றுக்கும் உமக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுக்கு ஈடாய் எண்ணத்தை செலுத்துவோம். எங்களையே நாங்கள் செலுத்துகின்றோம். இந்த நாளை இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற நாட்களாக, உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற நாட்களாக நாங்கள் ஒப்படைக்கின்றோம். ஒருவேளை இதை காண முடியாமல் எத்தனை பேர் போயிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு நீர் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறீங்க. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல கடவுளே, கண்ணீரோடு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒன்றுமில்லாமல் தொடங்கி எங்கள் வாழ்க்கையை என் தேவன் மட்டும் உயர்த்திருக்கிறீர். நன்றி செலுத்துகின்றோம். இனியும் என் தேவன் உயர்த்த வல்லவராயிருக்கிறீர். எங்களை தாழ்த்துகின்றோம். எங்களையே உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம். இறைமந்தர் இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே.